ஓகே. நம்ம சைன் காஸ் கர்வை பற்றி அந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண அளவுக்கு ரொம்ப ஹையராக நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஆனால் இதுலேருந்து நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் கொசிகன் 2x எப்படி வரையலாம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க இதில். ஓகே, அப்புறம் இதில் வந்து பாருங்களேன், ஜீரோவிலேருந்து ஃப்ரம் ஜீரோ டு பை, 0 to பை, அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லையும் செகண்ட் குவாட்ரண்ட்லையும் இட் இஸ் ஆன் தி பாசிட்டிவ் சைடு, த கர்வ் இஸ் ஆன் தி பாசிட்டிவ் சைடு, ரைட்? And from the third quadrant and fourth quadrant, it again falls to the negative side, the curve falls to the negative side. Yes, of course, in the first quadrant and the second quadrant, sine and its reciprocals are positive, and in the third quadrant and fourth quadrant, the sine and its reciprocal cosecant is negative, and it is matching with this. ஆமாம், ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரையாங்கிளில் கண்டுபிடிச்சாங்க மேத்தமெட்டிஷியன்ஸ், அதை கர்வ் கூட ரிலேட் பண்ணுறாங்க. அதை ரிலேட் பண்ணும்போது அவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அது கூட கோரிலேட் பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் த பியூட்டிஃபுல் இன்வென்ஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் சும்மா நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா 10க்கு 10 பெட்ரூம் வைக்க போகிறோம் அப்படி போட்டோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதே வந்து அதிலே எரர் வந்துடும் நிறையா. பட் திஸ் ஹேஸ் ஒரு கிரேட்டஸ்ட் மாஸ்டர் பிளான். இது எல்லாமே டேலி ஆகுது. நம்ம எப்படி தாறுமாறாக வித்தியாசமாக யோசித்தாலும் இட் ஸ்டேஸ் தேர். எந்த டெஃபினிஷனையும் உள்ளார புந்து இதை தப்புன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கிரியேஷனாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எல்லாத்தையும் கருவாக்கும் போது இது எல்லாமே அதே மாதிரியே இருக்குது. ஒன்று. அடுத்தது வந்து ஆக்சுவலாக டாபிக் என்னது? we need to draw the cosecant inverse of x. cosecant inverse of x வரையணும், அதுதான் டார்கெட். அப்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்யணும்னாக்கா 1 to 1 ஃபங்க்ஷனாக மாற்றணும். 1 to 1 ஃபங்க்ஷனாக மாற்றும் போது what is the principal domain of sin x? sin x உடைய principal domain வந்து shall I remember you, from the closed interval minus pi by 2 comma plus pi by 2, right? From the, so this is the sin. இதனுடைய domain வந்து -1 to +1, சாரி -1 to +1. இதனுடைய ரேஞ்ச் தான் வந்து என்னது, pi by 2 to minus pi by 2. ஓகே, நான் சைனுடைய பிரின்சிபல் டொமைன் தான் சொன்னேன். சைனுடைய பிரின்சிபல் டொமைன் வந்து minus pi by 2 to plus pi by 2. இப்போ இது அதனுடைய ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ன்றதால அந்த டொமைனில் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ ஐ வில் restrict here, please listen. So this is minus pi by 2 and this is plus pi by 2. ஸோ எப்படி வந்து சைனுக்கு நம்ம அந்த இடத்த ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்தோமோ, ஓகே அப்படி தானே கட் பண்ணி எடுத்தோம், ஞாபகம் இருக்குல்ல? இந்த இடத்துல வந்து minus pi by 2, இந்த இடத்துல plus pi by 2, இதையே அந்த ரேஞ்சை கவர் பண்ணிடுச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரா தட் ஃபங்க்ஷன், ப்ளீஸ் லிசன். ஸோ த பிரின்சிபல் டொமைன், principal domain of cosecant x is from minus pi by 2 comma plus pi by 2. okay, you listen this. இதில் பிரின்சிபல் டொமைனில் பாருங்கள் minus pi by 2 to plus pi by 2, ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு இடத்துல ஃபங்க்ஷனை காணும் பாருங்கள். அதனால் இதுலேருந்து ஜீரோவை நான் எடுத்துடணும். ஸோ ஐ வில் டேக் தட் ஜீரோ மட்டும் இதுலேருந்து எடுத்துடுறேன். ஆர் இதை வந்து இப்படியும் டிஃபைன் பண்ணுறாங்க புக்கில், மைனஸ் பை பை டூலேருந்து ஜீரோ ஓப்பன் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல் 0 கமா பை பை 2 க்ளோஸ்ட் இன்டர்வல் யூனியன், இப்படியும் டினோட் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா புரிஞ்சுக்கணும், மைனஸ் பை பை டூலேருந்து ஜீரோ வரலையும் ஜீரோவில் ஓப்பன் இன்டர்வல் போட்டாங்க, ஜீரோவை இன்டர்வலில் சேர்க்கக்கூடாது. அதேமாதிரி ஜீரோலேருந்து பை பை 2 வரலையும் ஜீரோவை இன்டர்வலில் சேர்க்கக்கூடாது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுத்துவீங்க. 1 by sin x, சைனுக்கு 0 போட்டால் இன்ஃபைனைட் வந்துருன்றதுக்காக தான் இந்த டொமைன்லேருந்து அவங்க 0. அப்போ கொசிகண்டோடைய பிரின்சிபல் டொமைனுக்கும் சைனுடைய பிரின்சிபல் டொமைனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? 0 வந்து சைனுடைய பிரின்சிபல் டொமைனில் உண்டு, ஆனால் இங்கே வந்து பிரின்சிபல் டொமைனில் அது கிடையாது. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு கீப் தட் இன் யுவர் மைண்ட். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம்னா, வெயிட் அ மினிட்.
ஒரு x-axis y-axis போட்டுக்கிறேன். So this is x-axis and this is y-axis and I must put 1 here and I must put -1 here. இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நான் ஒரு லைனை வரைஞ்சே ஆகணும். இதுக்கு மேலே தான் கர்வ் இருக்கணும், இதுக்கு நடுவில் கர்வ் இருக்கக்கூடாது, மேலேயும் கீழேயும் மட்டும்தான் கர்வ் இருக்கணும். அண்ட் திஸ் இஸ் 0. இப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம்னா இன்னொரு வேல்யூ எடுத்துக்கலாம். இந்த இடத்துல π/2 எடுத்துக்கிறேன் அண்ட் திஸ் அதே ஈக்குவலான தூரத்தில் -π/2 எடுத்துக்கிறேன், -π/2 எடுத்துக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் 0. ஓகே, திஸ் இஸ் 0. இதோட கர்வை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இதோட முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே வரையக்கூடாது. திஸ் இஸ் நாட் அசிம்டாட்ஸ். ஓகே, திஸ் இஸ் நாட் அசிம்டாட்ஸ். இதோட கர்வு நாம் வரைய போகிறது கிடையாது. அப்போனா அந்த கர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, லெட் மீ ட்ரா தட். அண்ட் இந்த இடத்துல தான் வந்து 1ன்ற இடத்த அடையணும். ஸோ அப்போ கர்வு வந்து ஓகே, ஸோ திஸ் மஸ்ட் பி தி பார்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா எஸ் ஓகே, ஸோ இது வந்து நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் இந்த கர்வ் அப்படின்னா, பிரின்சிபல் டொமைனில் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் பைஜெக்டிவ். இதில் வந்து இதனுடைய ரேஞ்ச் இதனால் மாற்றம் அடையவே இல்லை. -1லேருந்து பாருங்கள், 1லேருந்து இன்ஃபினிட்டி வரலையும், 1லேருந்து இன்ஃபினிட்டி வரலையும், -∞லேருந்து 1 வரலையும் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் திஸ் ரேஞ்ச். இது எல்லாமே மெமரியில் இருக்கணும். நான் எல்லா 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை பற்றி நடத்தின பிறகு நான் எல்லாத்தோடைய ரேஞ்சும் கோட் டொமைனையும் ரீகலெக்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு மூளை வந்து வேகமாக வேலை செய்யணும். ஸோ திஸ் இஸ் cosecant x உடைய ஃபங்க்ஷன் தான், பட் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு எ டொமைன். ஸோ பிஃபோர் கோயிங் டு த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, லெட் அஸ் கலெக்ட் சம் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் கர்வ். இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன், என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக நான் இந்த பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஐ வில் யூஸ் அனதர் கலர், green color. Okay, so this is π/2, 1. Okay, when you substitute π/2 in cosecant x and you will get 1 there. Okay, and this is -π/2, -1. Okay, so let me know these 2 points, because while drawing the inverse function அதை வந்து π/2, 1 போடுறது பதில் we can flip it to 1, π/2 அப்படின்னு மாற்றிக்கலாம். -1, -π/2 அப்படின்னு மாற்றலாம். நம்ம அப்படி மாற்றுறதால நம்மளுக்கு அது அழகாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் y equal to cosecant x, sorry, cosecant x, and I have drawn this from -π/2 to +π/2. I have deleted that 0 and there is no function in that 0. Okay, okay, இது இந்த பக்கம் இருந்துகிட்டே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரியே I will draw the y-axis, draw the x-axis, and this is x-axis and this is y-axis. Okay, ஸோ நான் இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வரைய போகிறேன். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வரையணும் அப்படின்னா இப்போ இதனுடைய டொமைன் வந்து -π/2 to +π/2. ஆனால் இங்கே வந்து அந்த டொமைன் என்ன ஆயிடணும், இது வந்து ரேஞ்சாக மாறிடணும். ஓகேவா, இது டொமைன், இதனுடைய ரேஞ்சாக மாறிடணும். அப்போ ரேஞ்சாக மாறணும்னா அப்போது இந்த π/2 இங்கே இருக்கணும், ரைட்டுங்களா? π/2 முதல்ல எக்ஸ் ஆக்சிஸில் போட்டேன், ஆனால் இப்போ வந்து இங்கே மாறிடுச்சு அந்த π/2. I will draw that blue color here. அப்போ முதல்ல எக்ஸ் ஆக்சிஸில் அசிம்டாட் இருந்துச்சு, இப்போ ஒய் ஆக்சிஸில் இந்த அசிம்டாட்டில் இது ஒரு பிரேக், இது அசிம்டாட் கிடையாது, இது பையில் தானே அசிம்டாட் இருக்கும். ஓகே, ஸோ வந்துடுச்சு. இப்போது இந்த π/2ல இப்படி போட்ட லைனை நான் இந்த பக்கம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 1 - 1 இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுக்கிறேன். So I will take a black color and still more closer.
-1. Okay, so இதை விட இது கொஞ்சம் கிட்டக்க இருக்க மாதிரி போட்டுக்கோங்க, because this is 1.5 and this is just 1. Okay, 0.5 அதை விட கம்மியா இருக்கும். So I will put another blue color line there. Okay. So 1 -1. So the domain range எல்லாத்தையும் நம்ம மாத்தியாச்சு. And what is the range of this function, right? Range range வந்து -∞ ல இருந்து -1 வரையும் யூனியன் 1, infinity வரையும். There is no change or alteration in the range. அந்த ரேஞ்சில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது அதுக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூஸ் எல்லாமே கிடைக்கணும். அதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன். ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுனா எப்படி வேணாலும் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது கூடாது. அதனுடைய ரேஞ்சை வந்து அதில் டேலி பண்ணிடணும் நீங்கள். ஓகேவா? அடுத்து இப்போ நான் ஃபங்க்ஷனை வரைஞ்சே தீரணும். இப்போ என்ன செய்ய போறோம்னா, அந்த π/2, 1 வந்து என்ன செஞ்சிட போறோம், 1, π/2. 1, π/2னா அது எங்க இருக்கணும் அப்படின்னா, வெயிட் 1, π/2. This point is here. Okay, this is 1, π/2. This is 1, π/2. This is 1, sorry. Okay, this is 1, π/2. 1, π/2, and this is -π/2, -1. இது ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். -1, -π/2. -1, -π/2 is here, and this is -1, -π/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எப்படி சார் வரைய போறீங்க? இந்த ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸ் வச்சு எப்படி வரைய போறீங்க? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி அப்படியே கிட்டக்க போகுது. இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க, இந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ், சாரி, இங்கே ஒய் ஆக்சிஸை நோக்கி கிட்டக்க போகுது. நான் என்ன செய்ய போகிறேன், இது எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி கிட்ட கெட்டுன்னு வர போகிறேன். சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஷால் ஐ ட்ரா தட்? ஓகே, இதே மாதிரியே இந்த இடத்துலேருந்து இது ஒய் ஆக்சிஸை நோக்கி கிட்டக்க வருது. அண்ட் ஹியர், ஃப்ரம் ஹியர் ஐ எம் கோயிங் டு ஃபிளிப் திஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். Yes, this is the cos curve, cosecant inverse. So this is y equal to cosecant inverse of x. நான் எதுவுமே பெருசா சொல்லிக்க தேவையில்ல. சரி, ஓகே. இதனுடைய டொமைன் என்னது, இதனுடைய ரேஞ்ச் என்னது? நீங்க வந்து எப்பவுமே கொசிகண்டோடைய டொமைனை வச்சுக்கோங்க. அந்த டொமைன் எடுத்து வந்து நான் ரேஞ்சில் எழுதிடுறேன். ஓகே, -π/2, +π/2, and I have to delete that 0. I know that. அதுக்கப்புறம் டொமைன் வந்து -∞, -1 யூனியன் 1, infinity. ஸோ டொமைன் ரேஞ்சுக்கு மாறிடுச்சு. அஃப்கோர்ஸ் யூ கேன் செக் தட். ஸோ 1, infinity, -∞, 1 is the domain. இந்த ரேஞ்ச் வந்து பாருங்க -π/2லேருந்து +π/2 வரையும். பட் 0வில் வந்து there is no function. 0க்கு நேராக ரேஞ்சில் வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. சூப்பரில் அது. ஸோ கொசிகண்ட் எப்படி வரைஞ்சோம், கொசிகண்ட்லேருந்து ஒரு பார்ட்டை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்தோம், அதுக்கப்புறம் அதுக்கான இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை வரைஞ்சிட்டோம். ஸோ இதனுடைய டொமைன், இன்வர்ஸ், அண்ட் திங்க் அபவுட் தட் கொசிகண்ட் 2x. அதெல்லாத்தையும் யோசிங்க. பட் அது வந்து ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை தான். அது உங்கள் புக்கில் கண்டிப்பாக எக்ஸாம் பார்ட்டில் கொஸ்டின் கேட்க போகிறது கிடையாது. உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். In the next video, let us start to draw about secant x. Okay, thank you.